நந்தினி, லக்ஷ்மி. சக்தி, என்னடா இது? பாருடா, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணும்டா. இவளையும் காணோனா? ஏய், வெளியே போடி. பரவாயில்லடி, நான் வீட்டை விட்டு போறேன். ஐயோ, பேச சொல்லிங்களா? காரணம் அந்த பூவிதான். அவன் மட்டும் இப்ப உயிரோட இருந்தா நான் மறுபடியும் அவனை கொண்டு போட்டிருப்பேன். லக்ஷ்மி அக்கா எந்த தப்புமே செய்யாம ஏன் பழிய சுமந்துட்டு இருக்காங்க? அவங்கள பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க, என்னெல்லாம் பேசிட்டீங்க. நான் தெரியாம பண்ண கொலையிலேருந்து என்ன காப்பாத்ததா அக்கா இத்தனையும் பொறுத்துட்டு இருந்தாங்க. அக்கா எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு அவங்கள நம்புங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல. உன் வாழ்க்கையை காப்பாத்த தாண்டி இத்தனை கஷ்டத்தை பொறுத்துட்டு இருந்த. அது போய் இப்படி உடைச்சிட்டி. இனிமே நான் உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல. இல்ல, என்ன விடுக்கா, நீ உன் வாழ்க்கைய பாரு. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ. நான் இங்க இருக்கிறதும் ஜெயில இருக்கிறதும் ஒண்ணுதான். அடி பாவீங்களா, இவ்வளவு பெரிய சுமைய நீங்க ரெண்டு பேரும் எப்படி நீ சுமந்துகிட்டு இருக்கீங்க? அனு, இதெல்லாம் நீ முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? நானும் உங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிட்டேன்னு. கற்புக்காக போராடின உங்க கற்ப நான் பெத்த பிள்ளைங்களே சந்தேகப்பட்டாங்களே. அம்மா, அவனுங்களுக்காக என்ன மன்னிச்சிருக்கமா? அப்படியே என்னையும் மன்னிக்க சொல்லுங்கப்பா. பிளீஸ்பா, இவ்வளவு காலம் வாழ்ந்து அவங்கள நாங்க புரிஞ்சுக்காம போயிட்டோமே. எங்களை மன்னிக்க சொல்லுங்கப்பா. அப்பா, என்னையும் மன்னிக்க சொல்லுங்கப்பா. ஒன்னா பிறந்த நாங்க கூட இப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்ந்தது இல்லப்பா. அப்பா, இவ்வளவு நாளா இவங்க ரெண்டு பேரும் தன்னையே வருத்திக்கிட்டு இப்படி வாழ்ந்திருக்காங்களே. நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. எப்படிப்பா அவங்க முகத்துல முழிக்கிறது? எங்களையும் மன்னிக்க சொல்லுங்கப்பா. லட்சுமி, நாங்களா இருந்தா கூட ஒதுங்கிதாமா போயிருப்போம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்க. இல்லம்மா, இந்த மாதிரி தியாகத்தை நிச்சயமா யாராலையும் பண்ண முடியாதுமா. அம்மா, உங்களை மகளுங்களா பெத்துக்கலையேன்னு இப்ப வருத்தமா இருக்குமா? குடும்ப மானத்துக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்களே. உங்களை இழந்துட்டு நாங்க எப்படிமா வாழ போறோம்? இழக்க மாட்டோம். உங்களை நாங்க இழக்கவே மாட்டோமா. இந்த குடும்பம் இழக்காது, இது சத்தியம். மாமா, May I come in, sir? எஸ்
சார் பெயிண்டிங்ல இருந்த பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். பிளட் 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 எல்லாமே புவியோட ரிப்போர்ட் சொல்லுது. புவி இஸ் இன் டேஞ்சர். புவி தான் கார் ஓட்டிட்டு போனான்னு அந்த வாட்ச்மேன் சொன்னது சுத்த போய். அங்க வேற யாரோ 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 இருந்திருக்காங்க. யாரோ இருந்திருக்காங்க. அடிப்பட்ட புவிய காரோட டிக்கில வச்சுக்கிட்டு வேற யாரோ வண்டியை ஓட்டிட்டு போயிருக்காங்க. அவனை தாக்கி இருக்காங்க, காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா எங்கேயுமே அவங்க கைரேகை இல்ல. அவங்க வந்து போன அடையாளமும் இல்ல. சோ அவங்க இந்த திட்டமிட்ட செஞ்சிருக்காங்க. அவங்க என் புவிய ரத்தம் வர தாக்கி இருக்காங்க. அவனை அங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி குறைஞ்சது 2 பேர் இருந்திருக்காங்க. நிச்சயமா ஒரு ஆள் கிடையாது. புவிய எதுக்காக தூக்கிட்டு போனாங்க, தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்க, எதுவுமே தெரியல. அவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சார் படம் ரெடி சார். இதோ வந்துட்டேன். நீதான் எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லன்னு என்கிட்ட ஆட்டம் காமிச்சிங்கல்ல. இப்ப ஆதாரம் மாட்டி இருக்கு. இனிமே உங்க ஆட்டம் இதோட முடிய போகுது. வரேன்டி. நீங்க எல்லாருமே நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நம்ம குடும்பத்தோட மான மரியாதை காப்பாத்தணும்னா நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும். இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஒன்னா யோசிக்கணும், ஒன்னா முடிவெடுக்கணும். இல்லனா போலீஸ் என்னையும் அனுமதி பிடிச்சிருவாங்க. நீ சொல்றது எனக்கு புரியலம்மா. என்ன சொல்ல வர? அத்தை, போலீஸ் கிட்ட எங்களை பிடிக்கிறதுக்கு சரியான ஆதாரம் எதுவுமே இல்ல. அந்த ஆதாரத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம எல்லாரையும் விசாரிப்பாங்க, அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. இன்னும் ஏன் அதுல நம்ம உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். அது எப்படிமா நாங்க சொல்லுவோம்? நாங்க செத்தாலும் சாவுமே தவிர அணு கொலை பண்ண உண்மையை மட்டும் நாங்க சொல்லவே மாட்டோமா? மாமா, இந்த தன்னம்பிக்கை மட்டும் போதும் மாமா. ஆனா அந்த டிஐஜி சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த கேஸ்ல எப்படியாவது குற்றவாளியை புடிச்சணும்னு வெறித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான் மாமா அவன். இதுல ஏற்கனவே எனக்கும் அவனுக்கும் தீராத பகை வேற இருக்கு. பத்தாததுக்கு அந்த புவி அவனோட அக்கா பையன் வேற. அவன் இந்த கேஸ லேசாலாம் விட மாட்டான் மாமா. கண்டிப்பா இதுல நம்ம உஷாரா தான் இருக்கணும். என்ன கேட்பாங்க, எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கறது நீயே சொல்லுமா. அதான் மாமா, அந்த டிஐஜி முதல்ல உங்களை தான் கண்டிப்பா விசாரிப்பான். என்னையா? ஆமா மாமா. அதான ஏற்கனவே அவன் வந்தப்ப போனப்பெல்லாம் சொல்லிட்டேனேம்மா. மாமா, அந்த விசாரணை வேற, இப்ப பண்ண போற விசாரணை வேற. ஓ அப்படியா? சரிம்மா சொல்லுமா. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க.
அந்த டிஐஜி எந்தெந்த கேள்விய எந்தெந்த ரூபத்துல கேட்பான்னு நான் தெளிவா சொல்றேன். மாமா, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்துக்கு நானே பதில் சொல்லி தரேன். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த டிஐஜி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போதான் இந்த கேஸ்ல இருந்து எல்லாருமே தப்பிக்க முடியும். நீ சொன்ன மாதிரியே நாங்கெல்லாம் சொல்றோம். அதே மாதிரி சொல்றோமா இல்லையான்னு பாரு. சரிங்க மாமா, நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வாட்ச்மேனா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சரி, எப்ப அங்க வேலைக்கு சேர்ந்தீங்க? போன 10ஆம் தேதி. எப்படி சேர்ந்தீங்க? வேலை கேட்டேன், கொடுத்தாங்க. யாரு? புவி கிட்ட வேலை கேட்டீங்களா? இல்லைங்க, அப்ப நான் அவரை பார்க்கவே இல்லை. அப்ப அங்க வேலை கொடுத்தது யாரு? அங்க வேலை பார்த்துட்டு இருந்த பழைய வாட்ச்மேன் தான் கொடுத்தாரு. சரி, ஒரு வாட்ச்மேன் இன்னொரு வாட்ச்மேனுக்கு வேலை போட்டு கொடுத்தான்னு சொன்னா இது நம்புற மாதிரி இல்லையேன்னு கேட்பாங்களே. இல்லைங்க, அவரு ரொம்ப நாளா ஒத்த ஆளா டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. நான் போய் ஒரு வேலை கேட்டதும் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. எனக்கு யூனிஃபார்மே அவர் தாங்க கொடுத்தாரு. ஓ சரி மாமா, அப்ப நீங்க புவிய பாத்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. பாத்திருக்கேனே. அப்ப புவிய பாத்திருக்கீங்க? பாத்திருக்கேங்க. அவன் எப்படி இருப்பான்? தங்கமானவரா தான் தோணுச்சு. என்ன பார்த்த முத நாளே அவர் நல்லா தான் பேசினாரு. எத்தனை தடவை அவனை நீங்க பாத்திருக்கீங்க? தினமும் அங்க வருவானா? நான் வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே அவர் காணாம போயிட்டாருங்க. அதனால அவர் கூட எனக்கு பழக்கம் ஒண்ணும் பெருசா இல்லைங்க. சரி, காத்தடிச்ச அன்னைக்கு யார் அங்க டியூட்டில இருந்தது? நான் தாங்க இருந்தேன். அன்னைக்கு அவன் வந்தானா? வந்தாருங்க. காத்து பலமா அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாருங்க. கார்ல வந்தானா இல்ல பைக்ல வந்தானா? பைக்ல தாங்க வந்தாரு. சரி, அன்னைக்கு நடந்தது கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டா? பைக்ல வந்தாரு. வந்துட்டு கொஞ்ச நேரத்துல கார் எடுத்துட்டு போயிட்டாரு. மறுபடியும் கார்ல திரும்பி வந்தாரு. அப்ப கரண்ட் கட் ஆயிடுச்சு. நான் தான் மெழுகுவர்த்தில எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியலீங்க, மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருந்தது. காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க. அப்போ அந்த கார்ல கூட யாரு இருந்தது? யாரும் கூட வரலீங்களே. வரலையா இல்ல நீங்க பாக்கலையா? இல்ல, வந்த மாதிரி எனக்கு தெரியலீங்க. ஐயோ மாமா, இப்படி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இத வச்சு அவன் 10-15 கேள்வி கேட்பான். ஒண்ணு வந்தாங்க இல்ல வரல, ஏதோ தெளிவா சொல்லுங்க. சரிம்மா, அப்படி தெளிவாவே சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இது. நீங்க அங்க என்ன பாத்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க மாமா. இத மறந்துருங்க, இல்லனா மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் ஆனா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். சரிம்மா சரிம்மா, நீ மறுபடியும் கேளுமா. சரி, அனுவை நீங்க அங்க பாத்தீங்களா இல்லையா? அனு அங்க வரலையே. அன்னைக்கு காத்தடிக்க ஆரம்பிச்சதுல அடி பின்னிக்கிட்டு இருந்ததுங்க காத்து. அப்ப வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தீங்களா? ஆமாங்க. புவி தம்பி பைக்ல வந்தப்போ என்ன உள்ள போய் பாதுகாப்பா செட்ல உட்காருன்னு சொல்லிட்டு போனாப்ல. அதுக்கப்புறம் தான் நான் செட்ல போய் உட்காந்துட்டு இருந்தேன். திரும்பி வந்தவரு கொஞ்ச நேரம் வரைக்கும் இருந்தாரு. அப்புறம் கார் எடுத்துட்டு போயிட்டாரு. கூட யாராவது போனாங்களா? யாரும் போகலைங்க. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நான் தூரத்துல செட்ல இருந்தேன். அங்க இருந்து பார்த்தா கார் போறது தெரியுமா? தெரியும். அப்ப கரண்ட் வந்துருச்சா? வரல, ஆனா காரோட வெளிச்சத்தை வச்சுதான் சொன்னேன். அந்த இருட்டுல உங்களுக்கு கார் போறது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போனது புவிதான்னு உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. புவியே தெரியலங்கிறப்போ கூட போனவங்களை மட்டும் பாத்திருக்க முடியுமா என்ன? இதுக்கு நான் என்ன மாதிரி பதில் சொன்னா தப்பிக்க முடியும்னு நீ சொல்லு லட்சுமி. மாமா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டுமே சொல்லுங்க. ஐயோ, எனக்கு எதுவும் தெரியலம்மா. அப்ப அதுதான் பதில். அவங்க கேட்டாங்கன்னா இதே பதில சொல்லுங்க. சரிம்மா, எனக்கு எதுவும் தெரியலீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானே லட்சுமி? ஆமா மாமா, இது மட்டும் நீங்க சொல்லுங்க மாமா. அப்புறம் அவன் கற்பனையா வேற கேட்பான். இதுல கற்பனையா வேற கேட்பானா? ஆமா மாமா, அதுதான் இந்த விசாரணையோட முக்கியமான ஏரியாவே. இங்கதான் அவன் நம்மள கோவப்படுத்துவான், ஆத்திரப்படுத்துவான், எல்லாம் பண்ணுவான். அங்கதான் நம்ம உஷாரா இருக்கணும். ஒரு நாட்டாம வாட்ச்மேனா வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்பான். நான் வறுமை கஷ்டம்னு சொல்லுவேன். அதே வறுமை கஷ்டத்துக்கு தான் அனு புவியோட உறவு. அனு பரவாயில்லக்கா, சொல்லுங்க. இல்லடி, விசாரணைக்காக தான். சொல்லுங்க. அனு புவியோட உறவு வச்சிருந்தாளான்னு கேட்பான். மொத்தமா சுருட்டுறதுக்கு அவனை போட்டு தள்ளிட்டா. இல்லனா இவங்க உறவு வச்சிருந்தத வீடியோவை எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிருப்பான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அனு கொண்டுட்டான்னு சொல்லுவான். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்ற? மாமா,
இத நான் கேட்கல மாமா, டிஐஜி கண்டிப்பா கேட்பான். அப்படி கேட்டா உங்க மனசார நீங்க என்ன சொல்வீங்களோ அதை சொல்லுங்க. எங்களோட வறுமைக்காக இன்னொருத்தங்கிட்ட போய் உதவி கேட்கறதுக்கே எங்களுக்கு பிடிக்காதப்போ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலா ஒரு முளம் கைத்துல நாங்க தொங்குவோம்னு சொல்லுவோம். மாமா, உங்க உதவி இல்லாமையா இந்த கொலை நடந்திருக்கும்னு அவன் கண்டிப்பா கேட்பான். அனுவும் லக்ஷ்மியும் உள்ள வர்றதுக்கு நீங்க தான் கேட்டை திறந்து விட்டுருக்கீங்க. கொலை பண்ணி பாடி எடுத்துட்டு போறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா என்ன மாமா சொல்லுவீங்க? இல்ல, இது சுத்த போய். அவங்க வந்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அப்ப நான் செட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம அங்கிருந்து பார்த்தா எனக்கு தெளிவா எதுவும் தெரியல. அது வேற யாரோ புவியை கொண்டுட்டு கார்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஐயோ மாமா, புவி திரும்பி போனதுதான் நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே. யாரோ கொண்டுட்டாங்கன்னு பேசாதீங்க மாமா. ஆமா இல்ல, நான் அப்படித்தான் சொன்னேன்ல. மாமா இங்க பாருங்க, உணர்ச்சியை தூண்டுறதுக்காக அவன் 1008 கேள்வி கேட்பான். நீங்க கொஞ்சம் அமைதியா யோசிச்சு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க மாமா, போதும். புவி தனியா தான் திரும்பி போனான்னு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. எப்போ கேட்டாலும் நீங்க அதே பதிலையே சொல்லுங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க மாமா. சரிம்மா சரிம்மா, நான் மறக்க மாட்டேம்மா. அவங்க கேட்காம அதிகபட்சமா நம்ம எதையும் வாயை திறந்து சொல்லக்கூடாது. கடைசியா அது நம்மளுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். தயவு செஞ்சு பாத்துக்கோங்க மாமா. சரிம்மா. லட்சுமி, என்னையும் விசாரிப்பாங்களா? நிச்சயமா விசாரிப்பாங்க அத்தை. நீங்க தான் எப்பவும் வீட்டுல இருக்கிறவங்க. உங்களுக்கு தான் நம்ம வீட்டுல யார் வராங்க, எப்போ இருக்காங்க, எங்க போறாங்கன்னு தெரியும். ஏமா, எங்க போறேன்னு எல்லாரும் சொல்லிட்டா போறாங்க? இல்ல அத்தை, சொன்னதை மட்டும் கணக்குல எடுத்துக்கோங்க. சொல்லாத விட்டுருங்க அத்தை. சரி, என்கிட்ட என்ன கேட்க போற? காத்தடிச்ச அன்னைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. நானு, தங்கவேலு, குழந்தைங்கள்லாம் இருந்தோம். சரி, அப்போ மத்தவங்க எல்லாம்? எங்க வீட்டுக்காரரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிடுவாரு. சக்தி அவன் ஆபீஸ்க்கு போயிடுவான். வெற்றி வழக்கம் போல சவாரிக்கு போயிட்டான். அப்போ உங்க மருமகள் எல்லாம் எங்க போனாங்கன்னு கேட்டா? தேனு சமையல் வேலைக்கு போயிடுவா. காத்தடிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அவளை அவங்க முதலாளி அம்மாவோட டிரைவர் கார்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. அப்போ அனுவும் லக்ஷ்மியும்? அனு ஆபீஸ்க்கு போயிருந்தா. லட்சுமி ஏதோ சாயந்தரம் பார்ட்டி இருக்குன்னு கிளம்பி போனா. எத்தனை மணி இருக்குன்னு கேட்டாங்கன்னா? காத்தடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். எல்லாரும் எப்போ திரும்ப வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க. வெற்றி ஒரு 10 மணி வாக்குல வந்தான். சக்தி 9 மணிக்கே வந்துட்டான். அப்ப அனு வரலையா? அனு லட்சுமியோட ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டான்னு சக்தி சொன்னா. உங்க வீட்டுக்காரர் எப்போ வந்தாரு? அவரு ராத்திரி ஒரு 12 மணி வாக்குல வந்துட்டாரு. லக்ஷ்மியும் அனுவும் என் வீட்டுக்காரர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. அப்ப நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். ஏன் இத்தனை மணிக்கு வரீங்கன்னு நீங்க அவங்க கிட்ட கேட்கலையா? அவங்க பார்ட்டிக்கு போயிட்டு காத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப களைப்பா வந்தாங்க. அதான் எனக்கு அவங்கள ஒன்னும் கேட்க தோணல. அவங்க போய் படுத்துட்டாங்க. ஆமா, புவிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அனுவுக்கும் சக்திக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் சக்திக்கு நைட் ஷிஃப்ட் மாத்தினாங்க? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஆள் இல்ல, அதனால 2 பேரும் வேற வேற டியூட்டிக்கு மாத்திக்கிட்டு போறாங்க. சரி, இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க அத்தை. சரியா? இந்த கேஸ்ல மாமாவை எந்த அளவுக்கு விசாரிப்பாங்களோ அந்த அளவுக்கு உங்களையும் கண்டிப்பா விசாரிப்பாங்க அத்தை. உங்களை விட முக்கியமா அக்கா, உங்களையும் கண்டிப்பா விசாரிப்பாங்கக்கா. என்னையுமா? லக்ஷ்மி, நான் தான் உங்க வீட்டுல வேலை செய்யறேனே. அதுதான்க்கா பிரச்சனையே. மாமா எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களும். லக்ஷ்மி, என்கிட்ட அவங்க அன்பா தானே பழகுறாங்க. அக்கா,
ஆனா நீங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்களாச்சே. ஓ அப்படியும் பாப்பாங்களா? சரிம்மா, என்ன கேட்பாங்கன்னு நீயே சொல்லு. புவி வீட்ல நீங்க எப்ப வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு கேட்பாங்க. போன மாசம் 5ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தேன். சரி, அதாவது கெஸ்ட் ஹவுஸ்ல உங்க மாமனார் வேலைக்கு சேர்ந்ததுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருக்கலாங்க. அது எப்படிங்க திட்டம் போட்டு 5 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போனீங்கன்னு கேட்பாங்க. ஐயோ, அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வேலை செய்யறாருன்னு புவி காணாம போன அடுத்த நாள் தான் எனக்கு தெரிஞ்சது. திட்டம் போடாமலா நீங்க 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தரும் இந்த வீட்ல ஒருத்தரும் வேலைக்கு சேர்ந்தீங்களான்னு கேட்பாங்கக்கா. அதுவும் இல்லாம நீங்க 2 பேருமே நீங்க செய்யற வேலைக்கு புதுசு. வேஷம்னு கூட சொல்லுவாங்க. அவர் வாட்ச்மேன் வேஷம், நீங்க சமையல்கார வேஷம்னு. ஐயோ, நான் தான் சொல்றேனே, அவர் அங்க வேலைக்கு சேர்ந்தது எனக்கு தெரியாது. என்ன சொல்ல போனா, நான் எங்க வேலை செய்யறேனே எங்க வீட்டுக்கு புவி காணாம போனதுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்றேன்.